அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள், வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும். சனிப்பெயர்ச்சி பலன்கள். நம்ம ஒவ்வொருத்தருமே ஒரு வாழ்க்கையில் கஷ்டப்படுறவங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தடவையாவது எனக்கு சனி பகவான் நன்மையை தந்துட மாட்டாரா அப்படின்னு தான். அந்த சனீஸ்வரன் அப்படிங்கிற ஒருத்தர் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்துவார், எல்லாரும் பயப்படக்கூடிய நவகிரகங்களில் யாருக்கு அதீதமாக ஃபஸ்ட்டு பயப்படுவாங்க அப்படின்னா சனீஸ்வரனுக்கு தான். ஏன்னா அந்த சனீஸ்வரன் நம்மளை பக்குவப்படுத்தக்கூடியவர். சனீஸ்வரன் தரக்கூடிய கஷ்டத்தை நம்ம பெரிய அளவு தான் தாங்க முடியாது தான். ஆனால் அவர் ஏன் அந்த மாதிரி கஷ்டங்களை கொடுக்குறாருன்னா, நம்மளுடைய பிறவி என்னும் பெருங்கடனை தீர்க்க வல்லவர் யார் அப்படின்னா சனீஸ்வரன். இப்போ ஏதோ ஒரு காரணத்தினால நமக்கு பாவங்களே நம்ம செய்யலைன்னா நமக்கு பிறவிகளே கிடையாது. ஆனால் அந்த பிறப்பை எடுக்கிறோம் அப்படின்னா அப்போ ஏதோ ஒரு விளைவை நம்ம அனுபவிக்கிறதுக்காக தான் அந்த பிறப்பை எடுக்கிறோம் அப்படிங்கிறது உண்மை. இப்போ அந்த உண்மையை நமக்கு தெரியப்படுத்துகிறவர் தான் சனீஸ்வரன். நாம் ஒரு நல்ல விஷயங்களை நிறைய பண்ணியிருக்கோம், நிறைய புண்ணிய பலன்களை சேர்த்துருக்கோம் அப்படின்னா நமக்கு நல்ல வழிகாட்டியாக இருந்து நம்மளை வழிநடத்தி நம்மளுடைய சுபபோகங்களை எல்லாம் அதிகரிக்க செய்பவரும் சனீஸ்வரன் தான். ஏன்னா சனி கொடுப்பார் எவர் தடுப்பார் அப்படின்னு உண்டு. அதே போல் நம்ம யாருக்காவது துன்பங்களை விளைவித்திருந்தோம்னா அந்த பாவத்தின் சம்பளத்தை தரக்கூடியவர் யார் அப்படின்னா அவரும் சனீஸ்வரன் தான். அப்போ இந்த சனீஸ்வரனுடைய பலன்கள் அப்படிங்கிறது நமக்கு அளவிட முடியாதது. பொதுவாக 7.5 சனி நடந்தால் ஒருத்தருக்கு என்னென்ன பாதிப்புகள்லாம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. பாரப்பா 7.5 சனியின் பலனதனை சொல்ல கேளு, பல தொழிலும் கட்டுவிடும் பணத்துக்கோ திண்டாட்டம், பாடுபட்டு சேர்த்த பணம் பல வழியில் விரயமாகி பஞ்சனையில் துயின்ற மகன் பாய் தேடி அலைவானப்பா, பால் சோறு உண்ட மகன் பழையகுள் தேடிடுவான், கைத்தொழிலும் கெட்டுவிடும் கடன்காரர் மொய்த்து நிற்பார், கயவன் என்ற பெயரும் வரும், கட்டியவள் கலகம் செய்வாள் கடிமனையில் போர்க்களமாம், கஷ்டமோ கஷ்டமப்பா கால்நடையாய் அலைவான் மைந்தன், பெற்றோரும் பகையாவார் பிள்ளைகளும் சொற்கேளார், உற்ற நண்பர் பகையாவார் உறவுக்காரர் பகையாவார், ஊனுறக்கம் கெட்டுவிடும் உடல் நோயோ வதவதைக்கும், சீறி வரும் சென்னாக கண்டம் சிறை பயமும் உண்டாகும் பார், வீட்டினிலே உயிர் சேதம் விசனத்துக்கோ பஞ்சமில்லை, வித்தைகளும் பழிக்காது விவேகியும் மூடனாவான், விதைத்த விதை முளைக்காது விளைந்த பயிர் தேராது, வியாபாரம் நட்டமாகி வேற்றூருக்கு ஓட்டிவிடும், அண்ணன் தம்பி பகையாவார் அக்கம் பக்கம் பகையாவார், அயலிடமும் மாறிடுவார், அங்கேயும் பாரப்பா அவதூறு சேரும், அஷ்டலட்சுமியை ஆனாலும் பாதிப்புகளை ஒதுங்கிக்குவாங்க. அப்போ அஷ்டலட்சுமியும் மறைந்துடுவாள், அஷ்ட கண்டங்களும் தோன்றுமப்பா, அனல்பட்ட புழு போல அலறிடுவார் ஜாதகரே அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இந்த அளவுக்கு 7.5 சனி நடக்கும்போது அந்த 7.5 வருடங்கள் நமக்கு பிரித்து 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 நம்மளை பிரித்து மேய்ஞ்சிடுவார் சனீஸ்வரன். அந்த அளவுக்கு பாதிப்புகளை அதிகம் தரக்கூடியவர் அவர் தான். அதே இது நல்ல சுபத்துவமான ஆதிபத்தியங்களில் இருந்துட்டாருன்னா அவரை மாதிரி கொடுப்பதற்கும் ஆள் கிடையாது. அது எந்தெந்த ராசிக்கு கொடுக்க போகிறார், எந்தெந்த ராசிக்கு பிரச்சனைகளை தரப்போகிறாரு அப்படிங்கிறத நம்ம அட்சய லக்ன பத்ததி ஜோதிட முறையில் பார்க்க போகிறோம். ஏன்னா அந்த அட்சய லக்ன பத்ததி ஜோதிட முறையில் அவங்களுடைய தசா புத்திகளுக்கு தகுந்த ராசிகள் தான் இப்போ நடப்பில் இருக்கும். அந்த தசா ராசிகளுக்கு தகுந்த மாதிரி அட்சய ராசி அப்படிங்கிறது இன்றைக்கி உங்களுக்கு என்ன திசை போய்கிட்டு இருக்கோ அந்த திசைக்குரிய பலன்களை தான் அது கொடுக்க போகுது. அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். விருச்சக ராசி அட்சய லக்னமாகவோ அட்சய ராசியாகவோ விருச்சகம் சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னா, இதுவரையும் 3ஆம் இடத்துல இருந்த சனீஸ்வரன் இப்போ 4ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகியிருக்கார். பொதுவாக அர்த்தாஷ்டம சனி அது பிரச்சனைகளை தரும் அப்படின்னு சொல்லினாலும் இப்போ அந்த சனி பயிற்சியால் அவ்வளோ பெரிய அளவு பிரச்சனைகள்லாம் கிடையாது. அதுவும் விருச்சக ராசி அட்சய லக்னமாக செல்லக்கூடிய காலகட்டங்களில் அனுச நட்சத்திரமும் உங்களுக்கு நடப்பில் இருக்குமானால் இந்த 4வது வீட்டில் இருக்கக்கூடிய சனீஸ்வரன் உங்களுக்கு நல்ல யோகங்களை ஏற்படுத்துவார். இதுவரை எனக்கு வீடே அமையலை, இப்போ எனக்கு வீடு அமையுமான ஒரு கேள்வியை விருச்சக லக்னக்காரங்க கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக அமையும். ஏன்னா 4வது வீடு அப்படிங்கிறது வீடு வண்டி வாகனங்கள் மனை சார்ந்த விஷயங்களை ஏற்படுத்தக்கூடிய பாவகம். அங்கே சனீஸ்வரன் பலமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த நேரத்தில் அவங்களுக்கு வீடு அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. பூர்வீகத்தில் ஒரு வீடு இருக்குது, அது எனக்கு கிடைக்குமா அப்படின்னு யாராவது ஒரு கேள்வியை கேட்குறாங்கன்னா இந்த நேரத்தில் அது கிடைக்கும், அதுக்கு முயற்சி செய்யுங்க அப்படின்னு சொல்லலாம். பூர்வீக இடத்துல
ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்களா? தாராளமாக கட்டலாம். அதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது. அப்போ சுகஸ்தானத்தில் சுகாதிபதியான சனீஸ்வரன் பலம் பெறக்கூடிய இந்த காலகட்டங்கள் நல்ல ஒரு வாய்ப்புகளையும் நன்மைகளையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலமாக போய்கிட்டு இருக்கு. அதனால் பெரிய அர்த்தாஷ்டம சனியாச்சே அப்படின்னு யாரும் விருச்சக லக்னக்காரங்க விருச்சக ராசிக்காரங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. கல்வியை பொறுத்தளவில் ஒரு நல்ல வாய்ப்புகள் நல்ல மாற்றங்கள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. முயற்சி ஸ்தானம் சிறப்பாகவே இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதிர்பார்க்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை மாற்றங்களுக்கான வாய்ப்புகளை தருது அப்படின்னே சொல்லலாம். பூர்வ புண்ணியம் சார்ந்த நிகழ்வுகளில் மட்டும் இப்போ ஏதாவது பாகப்பிரிவினை சார்ந்த விஷயங்களில் நீங்கள் ஏதாவது ஈடுபடுறீங்க அப்படின்னா, வீடாக ஒரு பொருளாக இருக்குது அப்படின்னா அதை பிரிச்சுக்கலாம். மற்றபடி சொத்தாக பிரிக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா அது உங்களுக்கு மனசுக்கு உகந்த ஒரு செயலாக இருக்காது, சந்தோஷத்தை தரக்கூடிய பாகப்பிரிவினையாக அது இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது. குழந்தைகள் சார்ந்த வழியில் ரொம்ப கவனமாக செயல்படக்கூடிய காலகட்டங்கள், அவங்களுக்காக செலவு செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ படிக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்காங்கன்னா அவங்க வெளியூரில் வெளி மாநிலங்களில் சென்று படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்துது. இப்போ குழந்தைகள் வேலைக்காக பிள்ளைகள் ட்ரை பண்ணுறாங்கன்னா அவங்க வெளியூர் வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளில் செல்லக்கூடிய வாய்ப்புகளை இந்த நேரத்தில் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். ருணரோக சத்ரு உபாதைகள் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் தீரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதுவரையும் ஆரோக்கியத்தில் ஏதாவது தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னா இந்த சனி பயிற்சியால் அது மாறக்கூடிய ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் கொஞ்சம் பயம் மட்டும் இருக்கும், ஒரு பயம் ஒரு பதட்டம் படபடப்பு மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது பெரிய அளவில் பாதிப்புகளை எதுவும் ஏற்படுத்தாது, நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். திருமணம் சார்ந்த நிகழ்வுகளும் நல்ல அமைப்பிலேயே இருக்குது. வேலை செய்யக்கூடிய இடத்துலையே வரணமையக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கூட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் பெரிய அளவு பாதிப்புகள்லாம் கிடையாது. திருமணம் சார்ந்த நிகழ்வுகளும் நல்லாவே இருக்குது. தடைப்பட்ட திருமணங்கள் இப்போ தற்சமயம் இந்த சனிப்பெயர்ச்சியால் கூடி வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் அப்பாவினுடைய தன்மைகளை பொறுத்தளவில் மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்பாவின் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏதாவது நாள்பட்ட பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ரெகுலராக மாத்திரை எடுத்துக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படலாம். அதில் கொஞ்சம் கவனமாக செயல்படக்கூடிய காலம். காலில் ஏதாவது பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் அவங்களுடைய லாபங்கள் அவங்களுடைய மகிழ்ச்சி அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்குது. இப்போ இந்த நேரத்தில் விருச்சக லக்னம் போகக்கூடிய காலகட்டங்களில் யாராவது மறுமணத்திற்காக வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னா அதே இரண்டாவது வாழ்க்கை உள்ள வரன்கள் அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதனால் அது சார்ந்த நிகழ்வுகள் உங்களுக்கு சிறப்புகளை தரும். தூக்கம் மட்டும் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிக்கிட்டே இருக்கும். அதுவும் உங்களுக்கு அடுத்தடுத்த வேலைகள் இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய அடுத்து என்ன பண்ணணும்னு யோசிக்கிறதுனால ஏற்படக்கூடிய விளைவுகளாகவே இருக்கும். அதனால் விருச்சக ராசியை பொறுத்தளவில் பெரிய அளவு பாதிப்புகள் எதுவும் கிடையாது. ஓரளவு புத்திசாலித்தனமாக இருந்தால் நன்மைகளை அடையக்கூடிய காலங்களே நிறைய இருக்குது. அதனால் நன்மை அடையக்கூடிய வாய்ப்புகளை இந்த சனீஸ்வரன் அருளட்டும். பரிகாரமாக இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அன்னதானம் பண்ணலாம். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு ஆலயத்துக்கு அல்லது உடம்பு சரியில்லாதவங்களுக்கு அல்லது முதியோர் இல்லங்களுக்கு ஊனமுற்றோர்களுக்கு தான தர்மங்களை செய்வது ரொம்ப சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும். நல்லாவே இருக்கும். ஒன்றும் பெரிய அளவு பாதிப்புகள் கிடையாது. சனீஸ்வரன் எல்லா ராசியினருக்குமே நல்ல பலன்களை தர வேண்டும் அப்படின்னு இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்குவோம். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திக்கும் வரை சாந்தி தேவி ராஜேஷ்குமார், தஞ்சாவூர், ஏஎல்பி அஸ்ட்ராலஜர். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.